இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னை கவர்ந்த இஸ்லாம். நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்ற தலைப்புல இன்னைக்கு பேசுறதா இருக்கேன். இவரோட பழைய பேர் வந்து லோகநாதன். இப்போ என்னுடைய பேரு 24 கரீமுல்லா அப்படின்ற பேரை மாற்றிட்டேன். நான் வந்து ஒரு இந்து நாடா சமூகத்தை சேர்ந்த ஆளு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மளிகை கடை வச்சிருந்தோம். கடை வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா கடை வெளியே திறக்கும் போது காலையில போயிட்டு கடையில பெருக்கி கிளீன் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு தான் கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வீட்டுல அடிக்கடி இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. எங்க அம்மா வந்து கோயில சாமி ஆடுவாங்க. எங்க அப்பாவும் வந்து ரொம்ப அந்த கடவுள் பக்தி ரொம்ப இருக்கும். ஆனா வந்து தப்பான வழி அந்த சிலை வழிபாடு ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கோயிலுக்கு போகும்போது என்ன தோணும்னா, இந்த சாமி சிலையை வந்து செஞ்சது யாரு, இது எப்படி நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள இயற்கையா வந்தது. எனக்கு எப்படி வந்ததுதான் எனக்கு தெரியல, இயற்கையா கூட வந்தது. அப்ப யோசிச்சு அம்மாட்ட போய் கேட்பாங்கம்மா, இந்த சிலையெல்லாம் செஞ்சது யாருமான்னு கேட்பேன். அதுக்கு வந்து அவங்க ஒரு பேர் சொல்லி அவங்கதான் செய்வாங்க. அவங்க வந்து ஒரு தனி ஆளுங்க, அவங்க குரூப் இருப்பாங்க, அவங்கதான் சிலையெல்லாம் செய்வாங்க. அந்த சிலையை அப்ப செஞ்சது ஒரு ஆள் அப்படின்னாக்கா அதுக்கிட்ட நம்மளை காப்பாற்றணும். அதுகிட்ட போய் நீங்க வந்து எனக்கு இதை கூட்டு அதை கொடுத்து கேட்குறீங்க, கடையில நல்லா வியாபாரம் ஆகணும்னு கேட்குறீங்க, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுத்து கேட்குறீங்க, நல்ல வருமானத்தை கொடுத்து கேட்குறீங்க. அந்த சிலையை செஞ்சதே நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிலை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட போய் நான் கேட்கும்போது பல ஆர்வம் செலவுல விட்டுட்டு நான் என்ன சொல்றேன் அதை கேளு, அப்படிலாம் பேசாத, சாமி வந்து தண்டிச்சிடும். நீங்க சாமி தண்டிச்சிடும் சொல்றது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது சாமியா இருந்தாலும் நம்ம தண்டிக்கும். இது வந்து நம்மளை பார்த்து ஒரு மனுஷன் உருவாக்குன சிலை, ஒரு கல்லுதான் அது. அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்மளை காப்பாற்றும் நீங்க நினைக்கிறீங்க, தண்டிக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது உடனே அழுவாங்க உட்காந்து. திருப்பியும் அதே சாமி சிலைகிட்டே போய் நின்றுட்டு என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடு, இவன் பாரு எப்படி பேசுறான், முன்னையே வந்து படிச்சு பேசுறான், அவன் மன்னிச்சிருந்து அந்த சிலைகிட்டே மன்னிப்பு கேட்பாங்க. எனக்கு அப்புறம் ஒரு 10வது படிக்கிற ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் அதுக்குரிய ஒரு தெளிவான பதில் அவங்க தான் கிடைக்கல. அவங்க திரும்ப அங்கேயே தான் போறாங்க. சோ இதை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அப்புறம் சரி இது அவங்க கிட்ட கேட்கல, நம்ம தேடலாம், இறைவன் தான் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், தேடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது நம்ம இப்போ இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க இந்துக்கள்ல. அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு 3 பேர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங். என்னன்னா படைக்கிறது ஒருத்தர், காப்பாத்துறது ஒருத்தர், அழிக்கிறது ஒருத்தர். அப்படி இருக்கும்போது அப்ப படைக்கிறவரால காப்பாற்றவும் அழிக்கவும் முடியாதா? முடியாதுன்ற ஒரு கான்செப்ட் ஒருத்தருக்கு வருதுன்னா எப்படி ஒரு கடவுளா இருப்பாரு? இப்படி ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்தது. அப்போ ஒருத்தர் காப்பாத்துறாருன்னா அப்ப அவரால் படைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒருத்தர் அழிக்கிறாருன்னா அப்ப அவரால் படைக்கவும் முடியாது, காப்பாற்ற முடியாதுன்ற அந்த விஷயம் வந்து ஓப்பனா டிக்ளேர் ஆகுது. ஓப்பனா டிக்ளேர் ஆகும்போது இதை பத்தி யோசிப்பேன் நான், இது எப்படி ஓப்பனா டிக்ளேர் ஆகுது, இதுல வந்து முடியலன்ற ஒரு விஷயம் அங்க வருது அப்படின்ற பட்சத்துல அப்போ இது எப்படி சரியா வரும்? இறைவன்ன்ற அந்த ஒரு கோட்பாடு வரும்போது அவர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்னால படைக்க மட்டும்தான் முடியும், காப்பாற்ற மட்டும்தான் முடியும், அழிக்க மட்டும்தான் முடியும்ன்ற அதுக்கு தனித்தனியா பிரியும் போது இது சரியில்லையே, அப்போ எதுதான் உண்மையா கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒருத்தர் எனக்கு நல்லா நண்பராயிட்டு, அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இயேசுதான்ப்பா உண்மையான கடவுள் இருக்கு, உனக்கு நான் சர்ச்சைக்கு கூட்டிட்டு போய் அதை நிரூபிக்கிறவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போனா அங்க போய் பார்க்கும்போது அங்க போனாக்கா அவர் வந்து இயேசுக்கு அப்பா, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரு, இந்த மாதிரி அவர் இப்படி அப்படின்னு. அங்கேயும் போனா சில சிலை வழிபாடுதான் இருக்கு, அவரை சிலையா வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன நம்ம இந்துல வந்து குழப்பமா இருக்குதுன்னா நம்ம அங்க இருந்து இங்கே வந்தோம், இங்க வந்தா இங்கேயும் அதே மாதிரி தானே குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டேஜ், ஒரு 19 வயசு கிட்ட இருக்கும். அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் சின்ன வயசுலயே பழக்கம், இடையில டச் இல்ல. அப்போ அவர் என் லைஃப்ல உள்ள வராரு. அப்போ அவர்கிட்ட போய் நான் பேசுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கிறேன். அவர் பேர் வந்து சாதிக்கும். அவர்கிட்ட போய் பேசுறேன், இந்த மாதிரி தம்பி எப்படி நான் இது பழக்கம் எனக்கு சரியில்லை, இவங்க சொல்ற விஷயங்கள் கோட்பாடுகள் எதுவுமே வந்து முழுசாய மனசு ஏத்துக்க, இறைவன்னா யாரு, அல்டிமேட் பவரா இருக்கணும் அவரு அப்படின் போது, நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்க, எனக்கு நல்லா பத்தி எதுவுமே தெரியாது, ஏதோ நீங்க பள்ளிவாசல் உள்ள போறீங்க, எல்லாம் வெளில கும்பிட வரீங்க, நீங்களாம் எங்க மாதிரி சாமி கும்பிடுவீங்களா, உள்ள ஏதாவது இருக்குமான்னு கேட்டா, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போனோம். நான் உள்ள போகும்போது கேக்குறேன், இல்லடா நான் வந்து இந்துவா இருக்கிறேன், நான் இப்ப உள்ளதான் வரலாமான்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ வேணா அப்படின்னு அவன் உள்ள கூட்டிட்டு போவான். உள்ள போகும்போது பார்த்தாக்க அங்க உள்ள போனா ஃபர்ஸ்ட் உடு செய்யறதுன்னு சொல்லிட்டு தூய்மை அடைய சொன்னாங்க. முதல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு முகம்லாம் கழுவிட்டு உள்ள போகணும்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள போறேன், உள்ள போனா பள்ளிவாசலுக்கு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் பிளைன் செவுதான் இருக்கு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்லை, எதனா அப்ப கும்பிடுறீங்கன்னா அப்போ வந்து
அவன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். அவன் வந்து இறைவன்னா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், இதை வந்து நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்னா குரானை வந்து நீ முதல்ல படி அப்படின்னு சொல்லிட்டு குரானை காட்டுறாங்க. குரானை காட்டினா குரானை தந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா அரபில இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அப்போ தமிழ்ல குரானை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குரானை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதுல படிக்கும்போது எனக்கு அதுல படிச்ச உடனே நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி பிடிச்ச ஒரே பாயிண்ட் அந்த சூரத்துல் இக்லாஸ்ல சொல்லுவாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே அப்படின்னாங்க. அந்த ஒரு லைனை படிக்கும் போதுதான் ரைட்டு, நம்ம தேடி வந்தது இதுதான் அப்படின்ற அந்த ஒரு உண்மையை வந்து எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா எனக்கு வந்து அது புரிஞ்ச அந்த ஒரு சூறாவை படிக்கும்போது தான் அந்த ஒரு முதல் லைன்ல நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே, அந்த ஒருவன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போதுதான் ஓகே நம்ம தேடி வந்த விஷயம் இதுதான் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு திருப்தி வந்து அதை கிடைச்சது. இப்போ அந்த குரானை அதுக்கப்புறம் தமிழ்ல படிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வாழ்வியல் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் தம்பி கிட்ட எப்படி பழகணும், ஒரு கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எப்படி தெளிவா இருக்கணும்ன்றத பத்தி அந்த திருமலை திருக்குறான்ல வந்து இறைவன் எல்லா விஷயத்த பத்தியுமே தெளிவா பேசியிருக்கான். எனக்கு நான் இருந்த அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வந்து இஸ்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருந்தது. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.